ஒருவேளை உங்களை அழித்து விடலாம் என்று சத்துரு நினைத்திருந்தால் அவன் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். வானத்தின் சேனைகளுக்கு கட்டளையிடுகிற தேவன், பூமியின் எல்லைகளையும் படைத்த சிருஷ்டித்த கர்த்தர் இப்போது உங்க போராட்டத்திற்கு நேரடியாக இறங்கி வருகிறார். இந்த ஜெபத்தை நீங்க இப்போது கனத்த இருதயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கதவும் உங்க முன்னால் அடைக்கப்பட்டு விட்டது போல இருக்கிறதா? யாருக்கும் தெரியாம தனியா அழுது அழுது நீங்க சோர்ந்து விட்டீங்களா? பயப்படாதீங்க. திடீர் விடுதலையின் தேவன், திடீர் திருப்பு முனையின் தேவன் உங்க முன்னால நிற்கும் ஒவ்வொரு தடையும் இப்போது தகர்த்து கொண்டிருக்கிறார். உங்க வழியை அடைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சுவரையும் அவர் இடித்து தள்ளுகிறார். இப்பொழுதே வல்லமையும் அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில ஒவ்வொரு தலைமுறை சாபமும் உடைந்து போகட்டும். உங்க வாழ்க்கையும், உங்க குடும்பத்தையும், உங்க எதிர்காலத்தையும், உங்க பொருளாதாரத்தையும் கட்டி போட்டிருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சிறையை சிதறடிக்கப்படுவதாக. ஏனென்றால் ஏசாயா 54:17 வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் இன்று நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். எங்கள் பாதையில இருக்கும் ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு தாமதத்தையும், ஒவ்வொரு எதிர்ப்பையும், ஒவ்வொரு இருளின் தடையையும் ஒரு பரிசுத்த அக்கினி எரித்து அழிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, பயத்துல வாழ நாங்க மறுக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய மனித பலவீனத்தை விட்டு உமது அசைக்க முடியாத அற்புதமான பரலோக வல்லமையை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:18 சொல்வது போல, உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஏசப்பா, ஸ்தோத்திர அப்பா. இப்போது உங்க பிரசனத்தை நாங்க உணர்கிறோம் சுவாமி. எங்க இருதயத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா, நிராகரிப்பு இருந்த இடத்துல ரெட்டிப்பான அப்பா அருளை தருவீராக ஆண்டவரே. வறுமை இறந்த இடத்துல அற்புதமான ஆண்டவரே அபிஷேகத்தை தருவீராக ஆண்டவரே. காலியான அப்பா ஸ்தோத்திரம் பைகளுக்கு பதிலாக அப்பா மனித அறிவால் விளக்க முடியாத உமது ஆசீர்வாதத்தை திறந்து காட்டுவீராக ஆண்டவரே. நீரே யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனா இருக்கிறீர் அப்பா. நீரே யெகோவா ஷாሎም அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் சமாதானத்தை தருகின்ற தேவன் அப்பா. ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நோயில அப்பா, நோயின் மூலம் ஒவ்வொரு தாக்குதலும், சோதனையின் ஒவ்வொரு தடையும் அப்பா எங்க பாதையை விட்டு விலகட்டும் ஏசப்பா. இயேசுவின் காயங்களினால் குணமாக்குதல் அப்பா ஒவ்வொரு உடைந்த சரீரத்துக்குள்ளும் அப்பா பாயட்டும் ஆண்டவரே. மருத்துவமனைகள், மருத்துவ அறிக்கைகள், மனிதர்கள் முடியாது என்று சொல்லப்படும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அப்பா ஸ்தோத்திரம் அதிகாரத்துக்கு முன்பாக தலை வணங்கப்படுவதாக அப்பா. பிதாவே, எங்கள் அப்பா பாரமான சுமைகளையும், எங்கள் கவலைகளையும், எங்கள் பயங்களையும், எங்கள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்களையும் அப்பா ஸ்தோத்திரம் ஆணிகளால் குத்தப்பட்ட உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்பா, பிலிப்பியர் 4:6 நமக்கு நினைவூட்டுவது போல, எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நன்றியோடு அப்பா உங்க வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, அப்பொழுது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட உமது சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள கடவதாக ஆண்டவரே. இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொரு அடியையும் நீர் வழி நடத்துவீராக. எங்கள் வேலைக்கு செல்லும் போதும் எங்களுக்கு முன்பாக செல்வீராக. நாங்கள் வீட்டுக்கு செல்லும் போது எங்களுக்கு முன்பாக செல்வீராக. நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும், ஒவ்வொரு சந்திப்பிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது தெய்வீக கிருபை எங்களை சுற்றிலும் அப்பா ஒரு பெரிய கேடயமாக இருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஒவ்வொருக்காகவும் இப்போது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்த தேவன், பாறையில் இருந்து தண்ணீரை வெளிக்கொண்டு வந்த தேவன், வனாந்தரத்தின் வழியே அப்பா இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கின தேவன். ஆகவே கர்த்தாவே, பரலோகத்தின் ஜன்னல்களை திறந்தருள்வீராக ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள இடமில்லாத அளவிற்கு உமது ஆசீர்வாதங்களை பொழிந்தருள்வீராக அப்பா. புதிய வருமானத்திற்காக கதவுகளை திறந்தருள்வீராக. எதிர்பாராத வாய்ப்புகளை அனுப்புவீராக. தெய்வீக அப்பா ஸ்தோத்திர சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. பிலிப்பியர் 4:19 உமது வார்த்தை சொல்வது போல, என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா, நோயுடன் உடல் வலியுடன் போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் தலையில உச்சந்தால் முதல் அப்பா உமது பாதங்கள் அடிவரை அப்பா உமது குணமாக்கும் வல்லமை பாய்வதாக ஏசப்பா. நோயின் ஒவ்வொரு தாக்கத்தையும் அழித்திருவதாக ஆண்டவரே. அவர்கள் உடலில் தெய்வீக ஆரோக்கியம் நிலைத்திருப்பதாக அப்பா. இயேசுவின் காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்று சொல்வதாக அப்பா. அப்பா, பிரச்சனையில் இருக்கும் திருமணங்களுக்கு சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலை தருவீராக அப்பா. முழுமையாக சோர்ந்து போனவர்களுக்கு புதிய பலனை தாங்க ஆண்டவரே. இப்போது அவர்கள் இருக்கும் அறைகளுக்குள்ளே உமது பிரசன்னம் மிகவும் உண்மையாகவும் வல்லமையாகவும் வெளிப்படுவதாக ஆண்டவரே. அவர்கள்
ஒவ்வொருடைய பயமும் இப்போது கரைந்து போவதாக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பிதாவே, எங்கள் வீட்டுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் இன்றும் தெய்வீக பாதுகாப்பை வேண்டுகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 91 சொல்வது போல உன்னதமானவர்களின் மறைவிடத்தில் வாசம் பண்ணுகிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான். கர்த்தாவே, உமது தூதர்களை எங்களை சுற்றி அனுப்புவீராக ஆண்டவரே. சத்துருவின் ஒவ்வொரு கண்ணியில் இருந்து எங்களை பாதுகாத்து அருள்வீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி காத்தருள்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் அடிகளை நடத்துங்க ஆண்டவரே என்று அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று தகப்பனே அப்பா, எங்களை நீ அப்பா போஷிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கைகளை வைத்து செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து வெற்றியடை செய்வீராக அப்பா. இன்று அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் இந்த நாள் காலடி எடுத்து வைக்கும் போது எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது என்று அறிவிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் வீணாகப்பட்டுவதாக. நாங்கள் பயத்தில் நடக்க மாட்டோம், நாங்கள் தோல்வியில் நடக்க மாட்டோம், நாங்கள் பயத்திற்குள் வாழ மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியின் பாதையில நடப்போம், தெய்வீக பாதுகாப்புல நடப்போம், தடுக்க முடியாத கிருபையில நடப்போம். ஏனென்றால் ஹalleluya, தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்கக்கூடியவன் யார்? அப்பா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஏனென்றால் நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கும் அப்பா ஸ்தோத்திரம். அக்னியை நீங்க உங்க இருதயத்தில் பெற்றுக்கொண்டா உங்க திருப்பு முனை வந்துவிட்டது. ஹalleluya ஹalleluya. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, என் கூட ஜெபித்த ஒவ்வொரு அப்பா சகோதர சகோதரிகளும் அப்பாவும் சமூகத்தில் மறுபடியும் வைக்கிற ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகளை நீ சந்தித்ததற்காக நன்றி, பயத்தை நீக்கினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இனி வருகாலங்களில் நீர் அவங்களை வழி நடத்துவீராக. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நீ பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிரோஜனமா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல ஆமேன் சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த ஜெபம் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் இந்த ஜெபத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.